Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 12 Introduction to Probability Theory. Exercise 12.3 first question பார்க்கலாம். Can two events be mutually exclusive and independent simultaneously அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டு ஈவெண்ட் இருக்குன்னா அந்த ரெண்டு ஈவெண்ட்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்கும், இண்டிபெண்டன்ட்லியும் இருக்கும் அப்படின்றாங்க. பட் அது பாசிபிள் இல்லை. ஏன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னால் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ 0ன்னு இருக்கும், கரெக்டுங்களா? ஆனால் இண்டிபெண்ட்டில் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எப்படி இருக்கும்னா பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டும் வேறு வேறு, இது 0 பட் இதுக்கு வேல்யூ வருது, கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும், அவ்வளோதான். சொல்யூஷனில் டூ ஈவெண்ட்ஸ் cannot be mutually exclusive and independent simultaneously. இப்போ ஏன்னு ரீசன் சொல்லலாம். For any two events, அது எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ அண்ட் பி கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0 இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கு. அடுத்தது வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எப்படி இருக்கும்னா பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி. இது என்ன கண்டிஷன் அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, இது 0, இது வந்து ஈக்குவல் இல்லை, பார்த்தீங்களா? ஸோ இது ரெண்டும் வேறு வேறு. அதனால் நம்ம என்ன சொல்லலாம், டூ ஈவெண்ட்ஸ் cannot be mutually exclusive and independent simultaneously அப்படின்னு எழுதிடலாம், சரிங்களா? இது ரெண்டு எக்ஸாம்பிள் மாதிரி எழுதிட்டு நீங்கள் cannot beன்னு எழுதினாலே போதும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.